பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மணி வந்து இப்போ வந்து 10:15. நான் 10:05 வந்தோடனே குளிச்சுட்டு தினம் இந்த முட்டையை நான் வீட்டிலேருந்து சம்மந்து கொண்டு போவேன். இது 2 பேரும் சாப்பாடு தண்ணி நொசுக்கு வரும்போது வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கிட்டு வரோம். இப்போ என்ன பொருள் வாங்கிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பாடெலாம் ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். தினம் இத்தனை பாட்டில் தண்ணி கொண்டு போனாலும் பத்துறது இல்லை. இருந்தாலும் ஓகே 1/2 லிட்ரு பால், 10 ரூபாய்க்கு தயிர் வாங்கினேன். தயிர் எதுக்கு வாங்கினேன்னா, இப்போ நான் ஒரு சிக்கன் சமையல் பண்ண போகிறேன். எனக்கு சாப்பிட கொண்டு எனக்கு 10 ரூபாய்க்கு தயிர் வாங்கிட்டேன், 10 ரூபாய்க்கு இஞ்சி வாங்கிட்டேன். பின்ன இந்த ஒரு மாம்பழமும் 2 வாழைப்பழமும் எங்கள் ஃப்ரூட் கூடாது மதியானம் சாப்பிட கொடுத்தாரு. நீங்கள் அவர் கடையை பார்த்துக்கல, ஏன்னா எனக்கு டைமே கிடைக்கல. இருந்தாலும் அவர் தினம் கொண்டாந்து நான் ஒரு கடையை பார்ப்பேன். அவருக்கு ஃப்ரூட் கொண்டாந்து தருவார். இன்றைக்கி நான் பார்க்கல, அவர் கொடுக்கலாம் தப்பாக நினச்சது. கொண்டாந்து கொடுத்தாரு, சாப்பிட்ற டைம் இல்லை. பின்ன தேங்காயோட கடையை கிடங்க நான் பணம் கொடுத்து வாங்கலை. இன்றைக்கி வந்து சங்கஷ்டி மும்பையில். அப்போ எங்கள் பாபா கோயிலில் நிறைய பேர் வந்து தேங்காய் வந்து ஏற்றுனாங்க. இது எங்கள் ஓனர் வந்து இன்றைக்கி எப்படி சும்மா கொடுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி உடச்சனால வந்து நிறைய தேங்காய் உடச்சிருக்குது. அவங்க மோஸ்ட்லி நிறைய வந்து தேங்காய் சாப்பிட மாட்டாங்க. இனி இது இல்லை செய்ன்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காரு. இதுவும் உடச்ச தேங்காய், இது உடச்ச தேங்காய். இந்த தேங்காய் உடையாமல் இருந்தேன்னா ஒரு தேங்காய் அவர் வந்து 25 ரூபா, 28 ரூபா, 30 ரூபா விற்காரு. நானும் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. இந்த உடச்ச தேங்காய் இல்லை செய்ய உனக்கு வேணுமா நீ கொண்டு போ. அது நமக்கு பாபா பிரசாத்னா எந்த பிரசாதம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். சரி, இங்கே மும்பையில் ஒரு தேங்காய் 30 ரூபா விற்கிது. அவரும் வந்து இந்த உடச்ச தேங்காய் 50-60 தேங்காய் ஆகிட்டு முழு தேங்காய்லாம் விற்றுருப்பேன். தூக்கி சாமி கும்பிடுறவங்கள பக்தரெல்லாம் திட்டிகிட்டு இருந்தார். அறிவில்லையா, முழுசாக தேங்காய் வச்சுட்டு போக வேண்டியதானே, அது அவங்க விருப்பம்ல. போன பக்தருக்கு நன்றி சொல்லிட்டா, பிள்ளையரப்பாக்கு நன்றி சொல்லிட்டா, சாயப்பாக்கு நன்றி சொல்லிட்டா தெரியல. யார் மூலயமா எனக்கு வந்து தேங்காய் கிடச்சிட்டு. எப்போவும் போல் காரி வாங்கிட்டேன். சாரி, இது டோஸ்ட்டு, இது காரி, இது டோஸ்ட் வாங்கிட்டேன். சரி, இந்த பழம் வந்து நான் வந்து ஷார்ட்டில் போட்டிருந்தேன். 1/4 கிலோ வாங்கினேன். இது ரொம்ப வருஷம் கழிச்சு பழம் கிடச்சிருக்குன்னு இந்த பழத்தை எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்புறமா முடியுமோ கொஞ்சம் சாப்பிட்லாம். இது ரொம்ப ரேர் பழம், எனக்கு பிடிச்ச பழம் வேறு. பழத்து பேர் வந்து கருவந்தா. இதில் பச்சையிலும் இருக்கும், பயங்கர புளிப்பாக இருக்கும். இது பழுத்தது. இது விஸ்கி இல்லாதது எனக்கு ரொம்ப துணிர் வெட்டு போச்சு. அவள் இருந்தால் நான் ஒரு தொடப்பாக்கெல்லாம் பிச்சு போட்டுருவா. மணி 10 ஒரு பயங்கர வயிறு பசிக்கான். ஏதாவது ஜூஸ் இருந்தால் தானே அந்த ஒன்றுமே ஒன்றும் இல்லை. டேங்க் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சுருக்கு ஜூஸ் கலக்கி கொடுத்துடலாம். இது வந்து பசி தாங்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் டேங்க்கு. இது ஆல்ரெடி சீனி இருக்கும், இருந்தாலும் இதுக்கு பத்தாதுன்னு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சீனியை போட்டுடலாம். நம்ம சில்லுன்னு ஐஸ் வாட்டர்லாம் 4-5 ஐஸ்கிரீம் போட்டுடலாம். ஜூஸ்னாலே நல்லா கூலாக இருக்கணும், நல்லா இனிப்பாக இருக்கும். அதான் ஜூஸு. சீனி கரையெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே எங்கள் மருமக இருக்கும்போது வந்து இந்த டேங்க் ஜூஸ் வந்து அடிக்கடி நாங்கள் பண்ணுவோம். அப்போ என்ன செய்வாங்க, சீனி வந்து அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுருவாங்க. இதுக்கு சீனியும் கரைய மாட்டேங்குது. இப்போ யாரும் ஜூஸாகவும் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பை இன்னும் கூட்டி தரேன்னா சும்மா ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு கிண்ணா இனிப்பு உண்மையில கூட்டி தரும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக தான். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் நான் குடிக்க மாட்டேன். இப்போ குடித்த பின் எனக்கு சாப்பிட முடியாது. இது கிளாஸில் ஊற்றி எடுத்து கிளாஸ் அவன் பார்க்கணும், அப்படியே கொண்டு அவர்கிட்ட கொடுத்துடலாம். மணி 10:45 வாங்க சமையல் பண்ணலாம். ஒரு 2 நாளைக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். பாதி பண்ணிவிட்டு பாதி எடுத்து ஃப்ரீசர் வச்சுட்டு போயிட்டேன். இப்போ இது பிறகு பாறாங்கல் மாதிரி இருக்குது. எண்ணெய்க்கு வந்து பிரிஞ்சு நான் இன்றைக்கி சமையல் பண்ணேன். அதுக்கிட்ட மசாலா இருக்கலாம் வாங்க. இது காலையில் வச்ச சாப்பாடு இவ்வளோ இருக்கா. நான் இவர் பழைய சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டார். பாருங்கள், இது கல் மாதிரி இருக்குது, தண்ணி ஊற்றி வைக்கலாம். காலையில் எடுத்து வெளியே வைக்கிறது மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சுத்தமாக இஞ்சி இல்லாமல் இருந்து 10 ரூபா இஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த தேங்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வந்து சிக்கன் குழம்பு எப்போவுமே தண்ணி குழம்பு கேட்பாரு. கட்டியாக இருந்தால் பிடிக்காது. கடுகு, மசாலா அரைச்சாச்சு. மசாலா போட்டோம். இந்த மசாலா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகும். மிளகாத்தூள், தனியா பவுடர், கொஞ்சம் தூள், கரம் மசாலாவும் தீரப்போது, அதை அரைக்க டைமே இல்லை. 1/2 ஸ்பூன் உப்பு. சிக்கன் நல்லா இன்னும் இலகுல இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த சூட்டில் இலகிடணும். ஏன்னா மணி வந்து இப்போ 11:30 தாண்டிட்டு, சாரி 11 இல்லை 11 மணி ஆகிட்டு. சிக்கனை நல்லா உடஞ்சிட்டு இப்போ தண்ணி
விசில் போட்டோம். விசில் வந்தால் நம்ம சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அந்த 5 சப்பாத்தி போட்டால் நம்ம சமையல் வேலை முடிஞ்சிடும். சாமிக்கு 2 சப்பாத்தி பண்ணியாச்சு, குட்டி குட்டி சப்பாத்தி. இன்னைக்கு நான்வெஜ் பண்ணுறாங்கன்னா சாமிக்கு வெறும் சப்பாத்தி, கீயும் நாட்டு சர்க்கரை. तुम जाओ ना, जाके नाक के आओ ना, बैठ के सो रहे हो. எங்கள் செல்லாக்கு ஃபஸ்ட் நாங்கள் நான்வெஜ் வச்சுக்கிட்டு இப்போ ஏன் வைக்கிறதுனா அவன் படம் வந்து இங்கே சாமி படத்தை தொட்டி இருக்கு, அதனால் இங்கே இப்போ நாங்கள் நான்வெஜ்ஜும் வைக்கிறது இல்லை. செல்லா இறந்து இப்போ 3 வருஷம் ஆக போகுது. ஜூலை 27 இறந்தான். அப்போ தான் நாங்கள் சாப்பாடு வைக்கிறோம். இது அவன் இறந்த டேட் ஃப்ரெண்ட்ஸ் 27/7/22. 2018 வந்தான், 2022 இறந்துட்டான். படப்படப்புன்னு சுற்றுன்னு ஒரு குளிக்க போயிட்டார். வந்தோடனே பசிக்குதுன்னு சொல்லுவார். ஆவி பறக்கும் சப்பாத்தி தண்ணி ஆகிட்டு சிக்கன் குழம்பு. இவருக்கு இப்படி தான் தண்ணியே கேட்பார். இப்படி சாப்பாடு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இந்த 2 பாத்திரத்தை தேய்ச்சா நம்ம கிச்சன் நல்லா நீட்டாக முடிஞ்சிடும். இது நேற்று துவைச்சி போட்ட துணி, பாதி துணி இனி ஐனிங்கில் கொடுக்கணும், பாதி மடித்து வைக்கணும். இது 2 வேலை முடிச்சு தான் நான் சாப்பிடுவேன். அதுக்கு முன்னே நான் சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன். பாத்திரம் சூப்பராக தேய்ச்சி சிங்கெல்லாம் கழுவி விட்டாச்சு. ஸ்டாண்டு காலி பண்ணியாச்சு. ஸ்டாண்டை தூக்கி அங்கே வச்சாச்சு. துணிங்க மடித்து வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே சாக்ஸ் மடிக்கும் போது எப்படி செய்வேன், இப்படி தனித்தனியாக வச்சேன்னா ஒரு செட்டு கிடைக்காது பார்த்தீங்களா. இந்த ஒரு சாக்ஸுக்குள்ளே ஒரு சாக்ஸை போட்டுருவேன். அப்போ தேடுறவங்க இதை ஒன்று எடுத்தாலும் இது ஒரு செட்டு கிடச்சிடும். இது இப்போ 3 ஜோடி சாக்ஸ் ஆகிட்டுது. இதில் போட்டேன். எப்படி என் ஐடியா. ஆனால் பிள்ளைங்க சாக்ஸ் போடும்போது எனக்கு ஒரு சாக்ஸ் தான் கிடச்சிருக்கு. என் பையன் அவசரத்தில் பிறப்பு போடும்போது மாற்றி மாற்றி போட்டு போயிடுவார். இது நாளைக்கு காலையில் வேலைக்கு போகும்போது ஐனிங்கில் துணியை கொடுத்துருங்க. 1 மணி 12 வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு எடுத்துட்டேன். இப்போ இது நேற்று வச்ச சாம்பார். நான் வந்து சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து எனக்கு நேற்று வச்ச சாம்பார். வரும்போது ஒரு 10 ரூபாய்க்கு தயிர் வந்தது பார்த்திங்கன்னா, அந்த தயிரை கொஞ்சம் இப்படி ஊற்றிடலாம். என்னோடய சாப்பாடு ரெடி. சாம்பார் ஃப்ரிட்ஜில் இருந்து அதான் சூடு பண்ணிக்கிட்டுருக்கேன். கொஞ்சமாக அப்பளம், கொஞ்சம் சுண்டக்காய் வத்தல், கொஞ்சம் மோர் மிளகா. நம்ம சாப்பிட்லாம் வாங்க. சாம்பார் நல்லா மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு சாப்பாடு இதுதான். உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள். நான் சாப்பிட உட்காந்துட்டேன். வேலைந்து வந்து 1 நிமிஷம் நான் உட்கார கூட இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட வாங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட், எனக்கு பயங்கர பசியில் கதை சுற்றே வந்துட்டு, கதை சுற்றினா தூக்கம் வர மாதிரி நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்ன நம்ம சமையல் பண்ணணும், அதுக்கு ஃப்ரிட்ஜில் என்ன காய்கறியாக செக் பண்ணணும். இந்த வீடியோ நான் இப்போ முடிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. மீண்டும் நாளை நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பை பை. லவ் யூ. குட் நைட். எல்லோரும் தூங்கிட்டாங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம்.